ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் சாஃப்ட் மாய்ஸ்ட் மஃபின்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை: ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் மில்க் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் ஊற்றிக்கோங்க. இப்போ இது லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா கேர்டல் ஆகட்டும். இது கேர்டல் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். மீன்வைல் நீங்கள் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப், அதாவது 3/4 கப் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் நல்லா கேர்டல் ஆகிருக்கோங்க. பாருங்கள், நல்லா கேர்டல் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த ஒரு வாழைப்பழம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் வந்ததுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட 1/3 கப் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மைதா மாவு, சுகர் அதெல்லாம் போட்டோம்ல, அந்த பவுலில் அந்த மைதா கூட 1/4 கப் சாக்கோ சிப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இதிலே போடுறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு மஃபின்ஸில் அங்கங்கே சாக்கோ சிப் தெரியுங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பனானா மிக்சர், அந்த பால் கூட சேர்த்துல அந்த மிக்சரை இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு பேக்கிங் ட்ரேயில் மஃபின் மோல்டு வச்சுருக்கேங்க. நான் இங்கே குட்டி சைஸ் எடுத்துருக்கனால எனக்கு 6 வரும். நீங்கள் ரொம்ப பெருசு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த மோல்டுக்கு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால்வாசி தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஊற்றணுன்னா அது பொங்கி வழிஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே எல்லா மோல்டையும் ஃபில் பண்ணிட்டேன். நான் இங்கே வால்நட், அதுக்கப்புறம் பாதாம் ரெண்டுத்தையும் சாப் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு சாக்கோ சிப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த மஃபின்ஸ்க்கு மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மஃபின்ஸ் இப்போ பேக் பண்ண தயாராகிடுச்சு. இதை 180 டிகிரி செல்சியஸில் 20 to 22 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக பேக் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்கியூவர் இல்லைன்னா நீங்கள் ஒரு கத்தியை கூட யூஸ் பண்ணலாங்க. ஒருவேளை அந்த மாவு உங்களுக்கு ஸ்கியூவரில் ஒட்டிட்டு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மஃபின் மோல்டு இல்லைன்னா நீங்கள் டீ குடிக்கிற பேப்பர் கப்பில் கூட பண்ணலாங்க. இது நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாங்க. ரவா கேக் ரெசிபியில் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு எப்படி பேக் பண்ணணும்னு குக்கரில். ஸோ நீங்கள் அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மஃபின்ஸையும் செஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்னா, நம்ம ரவா கேக் செய்யும் போது அது பேன் பெருசு. ஸோ நான் அதை அதிக நேரம் பேக் பண்ணியிருந்தேன். இது நம்ம குட்டி குட்டி மோல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 15 to 18 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பேக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சுவையான எக்லெஸ் சாஃப்ட் மாய்ஸ்ட் மஃபின்ஸ் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.